வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷன் பார்ட் 4 பார்க்க போகிறோம். இந்த செக்ஷனுக்கு நமக்கு ஆனந்தி சிஸ்டர் மயிலாடுதுறையிலேருந்து அவங்களோட இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ லாஸ்ட்டாக வரும். அவங்களோட இமேஜஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்குறோம். எல்லா இமேஜஸும் அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அவங்க ரொம்ப அழகாக நமக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனந்தி சிஸ்டருக்கு என்னோட நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனந்தி ஃப்ரம் மயிலாடுதுறை அவங்களோட இமேஜஸ் தான். ஒரு வீடியோ முழுக்க ஒருத்தரோட இமேஜஸ் தான் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இந்த பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனோட ஸ்பெஷல். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் ஒரு 30 or 40 இருந்ததுன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இமேஜுக்குள்ளே உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. அல்லது எல்லா இமேஜ்லேயும் டைப் பண்ணாலும் சரி தான், ரொம்ப பெட்டர் அது அப்படி டைப் பண்ணுறது. முடியலை அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட் இமேஜ்லேயும் லாஸ்ட்டாக நீங்கள் அனுப்பக்கூடிய இமேஜ்லேயும் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆனந்தி ஃப்ரம் மயிலாடுதுறை. அவங்களோட இமேஜஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ முழுக்க. அடுத்து அவங்க கொஞ்சம் வீடியோஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எங்கே இந்த பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனுக்கு எப்படி வீடியோஸ் அண்டு ஆடியோ அல்லது இமேஜஸ் அனுப்புறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி நிறைய பேர் ஆடியோஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய வீடியோஸில் நம்ம அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நாம் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஒன்று நான் சொல்லி தெரிகிறத விட நீங்களே கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நிறைய பேர் ஆடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆனந்தி ஃப்ரம் மயிலாடுதுறை அவங்களோட இமேஜஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். அனுப்ப தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை பாருங்கள். எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். வரக்கூடிய இமேஜஸ்லேயும் வரக்கூடிய வீடியோஸ்லேயும் நிறைய பேர் ஆடியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நானே சொல்லிக்கிட்டே இருக்கிறத வரை நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அதே போல் அவங்களோட கிராஃப்ட் ஒர்க்கும் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். அவங்க சொல்கிறது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பேஸ்கட் மாடல்ஸும் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் என்னென்னா கொஞ்சம் இமேஜஸ் அனுப்புகிறவங்க ஒரு 10 அல்லது 15 இமேஜஸ் அனுப்புகிறவங்க எல்லா இமேஜ்லேயும் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைக்கணும். ஆனால் இதில் 30 இமேஜஸ்க்கு மேலே கொடுக்குறவங்களுக்கு இந்த பார்ட்டில் நான் அப்லோட் பண்ணுவேன். பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க்கில் அப்லோட் பண்ணுவேன். ஒரு இமேஜில் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்புகிற இமேஜ்லேயும் லாஸ்ட்டு நீங்கள் அனுப்புகிற இமேஜுக்குள்ளேயும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இமேஜுக்குள்ளே என்ன டைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி நான் நிறைய தடவை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். இமேஜுக்குள்ளே டைப் பண்ணி அனுப்பி வைங்க. அழகான கிராஃப்ட் ஒர்க்கை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இந்த கிராஃப்ட் ஒர்க்கில் பார்க்கலாம். புது புது விஷயங்களாக ஷேர் பண்ணியிருக்காங்க. புது புது கிராஃப்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் இது எல்லாமே ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அவங்க கொடுத்துருக்க வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். அதை அவங்களே க்ரியேட் பண்ணி எனக்கு அந்த வீடியோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ எடுக்கும்போது பேக்ரவுண்டில் எந்த சத்தமோ, அதாவது டிவி சத்தமோ அல்லது பாட்டு ஏதாவது ஓடுனா அந்த சத்தமோ, அந்த மாதிரி எந்தவித சத்தமும் இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நிலையில் சின்னதாக வீடியோ 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினா போதும். எதை பற்றி சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா வரப்போகிற வீடியோஸில் எல்லாத்துலேயுமே பாருங்கள். அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்க அழகாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறத விட ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கிறத வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்லலாம், என்ன நம்ம கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். மீண்டும் ஆனந்தி சிஸ்டருக்கு என்னோடய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். நல்லா அழகாக எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. கேட்டதுக்காக நான் ஏதோ ஒரு பாட்டில் சொன்னேன் 34 44 எதுலேயோ ஒன்றில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி செக்ஷன் ஆரம்பிக்க போகிறேன், பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே நிறைய சகோதரிகள் எனக்கு அனுப்பி வச்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். டெய்லரிங் வீடியோஸ் எல்லாமே மாஷா டெய்லரிங் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெய்லரிங் சேனல் நேம் கேட்டிருந்தாங்க, ஸ்பெல்லிங் கேட்டிருந்தாங்க. MAASHAA இதான் ஸ்பெல்லிங். இதே ஸ்பெல்லிங் தான். மாஷா டிசைன்ஸ்குள்ளே ஸ்பெல்லிங் தான் அதுலேயும் வரும். இது மாஷா டிசைன்ஸ், அது மாஷா டெய்லரிங். அவ்வளவுதான் உங்களுக்கு வேறுபாடு.
ரங்கோலி இமேஜஸ் அனுப்புகிறவங்க மறுபடியும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இமேஜுக்குள்ளே உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறீங்க. மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நானும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஆனாலும் அதையும் தாண்டி நீங்கள் மிஸ் பண்ணும்போது அது எல்லாமே நான் தனியாக நிறைய பேர் இல்லாமல் அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த இமேஜஸோடு சேர்ந்து தான் இடம்பெறும். என் மேலே நீங்கள் வருத்தப்படவே கூடாது. நான் சொல்கிறது என்னோடய கடமை, செய்கிறது உங்களோட கடமை. ஆனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் அனுப்பும்போது ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. 9445266602 9445266602 இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட இமேஜஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனில் மட்டும்தான் நான் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ், உங்களோட வீடியோஸையும் ஆடியோஸையும் அப்லோட் பண்ணுவேன். நீங்களே உங்களோட கலைப்பொருட்களை ஒரு வீடியோவாக எடுத்து கொடுக்கலாம். அதில் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லலாம். இது உங்களுக்கான முழுக்க உங்களுக்கான ஒரு பகுதி. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செய்து இந்த செக்ஷனுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஓகே, அவங்க ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஆடியோ கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் உங்களோட நேமோ அல்லது உங்களோட இமேஜோ எதுவுமே வராத அளவுக்கு தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ பயப்படாமல் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மரப்பலகையில் மேலே முழு தேங்காயை இது மேலே மார்க் பண்ணிக்கிட்டு ஆஷா ஃப்ரேம் வச்சு அறுத்து எடுத்த பீஸை கீழே எம்சியில் வச்சு ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஒட்டி அது மேலே அந்த தேங்காயை ஒட்டியிருக்கேன். இது குச்சி. இந்த குச்சி வந்து நம்ம ஜவுளி கடை பையிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குச்சி இது. அதையும் கீழே எம்சியில் வச்சு தான் ஒட்டியிருக்கேன் இந்த இடத்துல. மேலே உள்ளது தேங்காயோட இன்னொரு பக்கத்து மூடி, தேங்காய் மூடி, இன்னொரு தேங்காயோட மேல் மூடி. இது மேல் மூடியை நல்லா கீழே தேய்ச்சி எடுத்துட்டு, இந்த நாரெல்லாம் இல்லாமல் சுத்தமாக தேய்ச்சி எடுத்துட்டு, நம்ம பென்சிலால் இந்த சைடெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஆஃப் ஃப்ரேமால் அறுத்து எடுத்து இதை மறுபடியும் எம்சில் வச்சு கீழ் பக்கத்தையும் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஒட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ட்ரெஸ்ஸில் இருந்த ஸ்டோன் தான் அதை தான் ஒட்டியிருக்கேன். இது மேலே வந்து நான் டார்க் க்ரீன் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். விருப்பப்பட்டால் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இது விளக்கு வைக்கிற ஸ்டாண்டு பலகை. இது மேலே ஸ்டோன் ஓட்டியிருக்கேன். ஸ்டோன் ஓட்டினதுனால அவங்களுக்கு நல்லா பளபளன்னு அழகாக இருக்கும். இது வாசலில் வச்சு இது மேலே விளக்கேற்றி வச்சோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு குச்சியால் செஞ்ச ஊஞ்சல் ஃபெஃபிகாலால் தான் ஒட்டினேன். ஒட்டி நடுவில் சின்னதாக சாமி விக்கிரகம் ஒன்று, அது வாங்கினது தான், அது வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு ஒட்டின ஊஞ்சல். இது மேலே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். பஞ்சாமிர்த டின்னு. இது கோவில் பிரசாதம் வாங்குவோம்ல பஞ்சாமிர்தம், அந்த டின்னு. இந்த டின்னு இது பீங்கான் விநாயகர் கடையில் வாங்கினது தான். இது பின்னாடி உள்ளது நம்ம ஜவுளி கடையிலலாம் வாங்குவோம்ல பை, அந்த குச்சி பை, அந்த பை கட்டை பையில் உள்ள ஸ்டிக்கு. இந்த குச்சி இது மேலே நான் கோல்டு கலர் பேப்பர் ஓட்டியிருக்கேன். இது வந்து நியூஸ் பேப்பரில் செஞ்ச கொடை. அது மேலேயும் ஸ்டோன் ஒர்க் பண்ணி, சைடில் இல்லாமல் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடை மாதிரியே அலங்காரம் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா தெரியும், அதில் கீழே பேப்பர் மாதிரி தெரியாத அளவுக்கு மேலே பெயிண்ட் அடிச்சிருக்கேன். குச்சியை வச்சு ஃபெஃபிகால் வச்சு தான் ஓட்டினேன். நியூஸ் பேப்பரை அப்படியே உருட்டி செஞ்சு அந்த கொடை ஷேப்புக்கு அப்படியே வளைச்சி எடுத்தது. கீழே இருக்கிறது வேஸ்ட்டு ஒரு கப்பு. அந்த கப்பில் ஒயிட் சிமெண்ட்டை குழச்சி வச்சு உள்ளே வச்சு நல்லா அழுத்தியிருக்கேன். அழுத்திட்டு மேலே ஒரு குச்சியை நட்டு, அந்த குச்சியில் இந்த க்ரீன் கலரில் தெரியுற லீஃப் வந்து வாட்டர் பாட்டில், நம்ம 7up வாங்குவோம்ல அந்த வாட்டர் பாட்டில். இது லீஃப் மாதிரி கட் பண்ணி அதில் பெயிண்ட் அடித்தேன். இந்த சைட்லலாம் தெரியுது பாருங்கள் மிளகா பழம் மாதிரி குச்சி. இந்த குச்சியில் இருக்கிறது கம்பியில் வந்து நம்ம அந்த பைப்பெல்லாம் ஒட்டுவோம் பாருங்கள், எம்சில். அந்த எம்சியில் வந்து நல்லா ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழப்பிக்கிட்டு நம்ம மிளகா பழ சேப்பில் அப்படியே இந்த கம்பியில் வச்சு மெத்தி வெயிலில் காய வச்சுட்டு அது மேலே ரெட் கலரும் எல்லோ கலரும் பெயிண்ட் அடித்து நம்ம அதில் உள்ளன் நூலை வச்சு இந்த குச்சியில் இந்த லீஃபையும் இந்த மிளகா பழத்தையும் செட் பண்ணி இந்த இதை ஒயிட் சிமெண்ட்டை வச்சு கவர் பண்ணிட்டேன். அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, தூக்குனாலும் விழாது கீழே. இது பீங்கான் பிளேட்டில் நடுவில் கண்ணாடியை ஓட்டிட்டு இதில் பாருங்கள் நடுவில் விநாயகர் ஓட்டியிருக்கேன். அந்த விநாயகர் வந்து நம்ம இன்விடேஷன்லாம் வரும்ல, அதுலேருந்து பிச்சை எடுத்தது தான் அந்த விநாயகர். இந்த விநாயகரை ஒட்டி சுற்றி உள்ளது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஒவ்வொரு டிசைனில் உள்ள ஸ்டோனு. அந்த ஸ்டோனை வச்சு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப எப்படி ஓட்டணும்னு நினைக்கிறோமோ அதை மாதிரி அழகாக ஒட்டிக்க வேண்டியதான். ஆரத்தி தட்டு இது இந்த கல்யாண வீட்டிலலாம் ரிசப்ஷன் அப்போ மேலே வந்து இதில் கேண்டீனை ஏற்றி வச்சு
பொண்ணு மாப்பிள்ளைக்கு சுற்றுவாங்க. நான் அது மாதிரியும் வெளியில் யாராவது கேட்டால் செஞ்சு கொடுத்துக்கிட்டும் இருக்கேன். அதே மாதிரி செஞ்சது தான் இந்த பிளேட்டும். இது நம்ம வீட்டில் இருந்த பீங்கான் பிளேட்டில் செஞ்சது. நம்ம வெளியில் கொடுக்குற மாதிரி இருந்தால் கடையில் கிடைக்கிது பாருங்கள், தர்மாக்கோலில் பேப்பர் இதே மாதிரி ஒயிட்லேயே இருக்கும். அந்த ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளேட்டு வந்து 10 ரூபா. அந்த பிளேட்டை வாங்கிட்டு வந்து இதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு நிறைய வெரைட்டி செஞ்சு கேட்குறவங்களுக்கு ஒரு பிளேட்டு 40 ரூபா நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது காலண்டர் அட்டை. பழைய காலண்டரோட மேலே வந்து ஒயிட் பேப்பரை ஒட்டி அது மேலே பென்சிலால் பூஜாடி மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அந்த பூஜாடியில் கலர் கலராக டிசைனாக ஒவ்வொரு ஃப்ளவர் பாருங்கள், ஒவ்வொரு ஃப்ளவர் ஒரு டிசைனில் எல்லா ஃப்ளவருமே அதே மாதிரியே ஒட்டியிருப்பேன். இந்த கொடி கொடியாக வரதெல்லாமும் அந்த ஜெமிக்கி நம்ம சாரீலலாம் இருக்குல்ல அந்த ஜெமிக்கியை வச்சு இந்த கொடி டிசைனுக்காக அதை ஒட்டியிருக்கேன். இதில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே 10 பைசா. 10 பைசாவில் இந்த பூ மாதிரி உள்ள ஸ்டோனை ஒட்டியிருக்கேன். பின்னாடி இருக்கிறது நம்ம இன்விடேஷன் கார்டில் நடுவில் வந்து இது தேர் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் 10 பைசா ஒட்டி மேலே ஸ்டோன் ஒர்க்கு ஃபெஃபிக்கால வச்சு ஒட்டினது தான் இது. நடுவில் லட்சுமி அம்மன் ஃபோட்டோ, அந்த இடம் காலியாக இருக்குங்கிறதுக்காக அதை வச்சிருச்சு. இது உள்ளன் நூலில் போட்ட பூஜாடி. இந்த ஜாடி மேட்டில் போட்டது, உள்ளன் மேட் இருக்குல்ல அந்த மேட்டில் நம்ம ஒரே சைஸில் இதே மாதிரி ஒரே சைஸில் ஒரு 8 பீஸ் கட் பண்ணி அதில் நமக்கு எப்படி விருப்பப்படுறோமோ அதேமாதிரி பூ டிசைன் போட்டு ரெண்டையும் மடக்கி உள்ளுக்குள்ளே கையை விட்டு நல்லா செட் பண்ணிடணும். இதுவும் அதே மாதிரி தான் ஒரே சைஸில் 8 பீஸ் கட் பண்ணி ஓரத்தில் நூலால் டிசைன் பண்ணி எல்லாத்தையும் சேர்ந்து ஜாயின் பண்ணால் 2 மேட் ஆகும். ஒரு பூஜாடிக்கு 2 மேட். இதில் நடுவில் ஃப்ளவர், இந்த ஃப்ளவர் பாருங்கள், இது உள்ளன் நூலில் செஞ்ச ஃப்ளவர். இதில் உள்ளன் நூலை சுற்றி அட்டையில் சுற்றி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக பூ மாதிரி செஞ்சுட்டு இதில் இருக்கிற அந்த ஒயர் இருக்குல்ல நம்ம கூட போடுற ஒயரு, வேஸ்ட் ஒயரு, அந்த ஒயரில் இந்த பூவை குத்தி இதில் வச்சுட்டா பூஜை. இது டப்பா, வேஸ்ட்டு டப்பா தான் இதுவும். இதில் ஒயிட் ஷிம்ட்டை வச்சு உள்ளுக்குள்ளே நல்லா பேக் பண்ணிவிட்டு நடுவில் குச்சி வச்சு இது வாட்டர் பாட்டிலில் பெயிண்ட்லாம் அடிக்கலை, அப்படியே உள்ள வாட்டர் பாட்டில் கலர் தான் இது. இந்த வாட்டர் பாட்டிலில் புல் மாதிரி கட் பண்ணி குச்சியில் வச்சு நூலால் சுற்றிருக்கேன். இது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது. 5 பைசாவில் செய்தது தான் இது. 5 பைசா இருக்கும் பாருங்கள், பைசா நம்ம காசு, அந்த காசில் ஒட்டினது. இது ஒட்டி ஒரு 20 வருஷம் ஆகுது. ஃபெஃபிக்கால வச்சு தான் ஒட்டினேன். ஒட்டி வெயிலில் நல்லா காய வச்சு படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஒட்டினேன். அதுலேருந்து அப்படியே தான் இருக்குது. இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த காசெல்லாம் பழசானதுனால வெள்ளி கலரில் பெயிண்ட் வாங்கி அடிச்சுட்டு அது மேலே இந்த ஸ்டோனை ஒட்டியிருக்கேன். எல்லாமே ஃபுல்லாக ஒட்டினது, ஃபுல்லாக எல்லாமே 5 பைசாவில் ஒட்டினது தான் இது. சுற்றி பார்த்தீங்கனாலும் தெரியும், எல்லாமே வெறும் 5 பைசா தான். நடுவில் சரஸ்வதி அம்மனோட படம் வச்சுருக்கேன், சிலை. இது எல்லாமே ஐஸ்கிரீம் குச்சி இருக்குது பாருங்கள், ஐஸ்கிரீம் குச்சி அதில் செஞ்சது தான் இது. ஃபெஃபிக்கால வச்சு ஓட்டியிருக்கேன். இந்த ஸ்டாரும் அதில் பண்ணது தான். 2 ஸ்டாரும் நம்ம ஆணி அடித்து நம்ம நிலப்படியில் 2 சைட்லேயும் ஒட்டி வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வாஷ் பண்ணிக்கலாம், டஸ்ட்டு படிஞ்சாலும் சைட்லலாம் படிஞ்சாலும் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம். இது நடுவில் இந்த கிருஷ்ணர் வைக்க தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஆணியில் மாட்டி இதை அப்படியே வச்சுருவோம். பார்க்குறதுக்கு பாருங்கள், அதுவும் டியூப்லைட் வெளிச்சத்துலலாம் பார்க்கும்போது நல்லா பளபளன்னு பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும். இந்த சொம்பு சில்வர் சொம்பு, சில்வர் சொம்பு தான், சின்ன சொம்பு. இந்த சொம்பில் ஃபுல்லாகவே ஸ்டோனை வச்சு இந்த செம்பு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லா இடமும் கவர் பண்ணி இது மேலே சின்ன பால், இது குழந்தைங்கள்லாம் விளையாடும்ல அந்த பால்லையும் ஸ்டோன் ஒர்க்கு பண்ணி இது மேலே வச்சுருது. இதை ஃபங்க்ஷன் நாளில் சுற்றி மாவிலையை வச்சு அது மேலே இதை வச்சா பார்க்குறதுக்கு கலசம் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இது பழைய சீடி தான். இந்த சீடியில் அழகாக அந்த ஸ்டோன் ஒர்க்கை பண்ணி வச்சுருக்கேன். இது செவுத்தில் அப்படியே ஒட்டியும் வைக்கலாம், நம்ம தொங்க விட்டாலும் வால்ஹேனிங் மாதிரி இருக்கும். இது எல்லாமே சாட்டின் ரிப்பனை வாங்கிட்டு வந்து ஒரே அளவில் கட் பண்ணி நம்ம 2 சைடும் நான் வழக்க வச்சு லைட்டாக அந்த உருக்கியிருக்கேன், அது பிரிஞ்சு வராமல் இருக்கணும்ல நமக்கு. அதுக்காக வழக்கில் மெழுகுவத்தி இல்லை விளக்கில் காட்டி இந்த 2 சைடையும் மட்டும் லைட்டாக பொசுக்கிக்கிட்டு அப்படியே கலராக கோர்த்து ஒரு 20 பீஸ் ஒவ்வொன்றுக்கும். நடுவில் இது லீஃபுக்காக வச்சேன் அந்த க்ரீன் கலர், அது மட்டும் ஒரு 5-6 பீஸ் கோர்த்துட்டு அப்படியே நூலில் தான் கோர்த்துருக்கேன். ஊசி வச்சு நூலில்
லைனாக ஃபுல்லாகவே கோத்து நம்ம நிலப்படி ஃபுல்லாகவே வரும் இந்த மாலை. டஸ்ட்டு படிஞ்சாலும் நம்ம சர்ஃபு போட்டு கூட நல்லா அலசி வெயிலில் காய போட்டு மறுபடியும் எடுத்திங்கன்னா புதுசு மாதிரியே அப்படியே இருக்குது. இதெல்லாம் செஞ்சு ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷமாக இருந்தாலும் மாலை இன்றைக்கி செஞ்ச மாதிரியே புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். கிளி பின்னுற ஒயர் இது கலர் கலராக ஒரு 4 ஒயர் வெவ்வேறு கலரில் வாங்கி அது ஒரே சைஸில் கட் பண்ணி மடித்து நம்ம ட்ரெயின் நூலை வச்சு ஊசியால் அப்படியே கோத்துக்கிட்டே வர வேண்டியதான். கோத்துக்கிட்டே வந்து நல்லா மாலை நல்லா நீளமாக கோத்துனிங்கன்னா நம்ம நிலப்படி ஃபுல்லாகவே போடலாம். கீழே ஒரு இந்த பெல் ஒன்று வச்சுருக்கேன். கீழே இது முடிகிற இடம் இது ஃபுல்லாக 2 சைடும் வேணாலும் நிலையில் மாட்டி விடலாம். மாலை மாதிரி நீட்டாக கோத்தாலும் நம்ம மாலை மாதிரி வேணாலும் நிலப்படியில் மேலே மாட்டி விடும். இது உள்ளன் மேட்டில் போட்டது தான். இது எல்லாமே உள்ளன் மேட்டில் நம்ம உள்ளன் நூலை நல்லா கலர் கலராக ஒரு 10 கலர் வாங்கிட்டு வந்து போட்டது 2004 அப்போ போட்டு கடையில் ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் கொடுத்து பின்னாடி கலர் பேப்பரை வச்சு அவங்க ஃப்ரேம் போட்டு கண்ணாடி கிளாஸ் போட்டு கொடுத்தாங்க. இதை ஆணி அடித்து நம்ம செவுத்தில் மாட்டி வைக்கிறது தான். இதே மாதிரி தான் இது ஒவ்வொன்றுமே. இது எல்லாமே நான் வந்து புக்கை பார்த்து தான் போட்டேன். அதே மாதிரி போட்டது தான் எல்லாமே. இது புக்கை பார்த்து தான் போட்டேன் எல்லாமே. அதில் உள்ள டிசைன் இருக்கும். டிசைனை கணக்கு பண்ணி நம்ம இன்ட்டாக எல்லாத்தையும் கணக்கு பண்ணி கரெக்டாக சென்டர் பார்த்து போட வேண்டியதுதான். இது போட்டு இப்படி 2004 அப்போ போட்டது எல்லாமே. அப்போ போட்டது தான். இப்போ எதுவுமே இன்னும் வீணாக போகலை. இந்த சுற்றி உள்ள ஃப்ரேம் மட்டும் லைட்டாக கருத்தா மாதிரி தெரியுது. இது எல்லாமே நான் புக்கை பார்த்து தான் போட்டேன். இது வெங்கடாஜலபதி. இது வந்து விநாயகர். இது எல்லாமே வேஸ்ட்டு சீடி. நமக்கு தேவையில்லாத சீடி பழசு இருக்குது பார்த்திங்களா, அதில் ஃபெவிக்காலை தடவி ஸ்டோனை வச்சு டிசைனாக ஒட்டி அந்த ஒன்றுக்கு ஒன்று நடுவில் ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோலில் 2 மணியை கோத்து வால் ஹேண்டிங் மாதிரி அப்படியே இருக்கணும். இது வேஸ்ட்டு கேஸ்கட்டில் பண்ணது தான். இது கேஸ்கட்டை சுற்றி உள்ள நூலை சுற்றிருக்கேன். உள்ள நூலை சுற்றிட்டு இந்த கிளி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம அட்டையில் ஒரு திக்கான அட்டையில் மார்க் பண்ணி கட் பண்ணி அது மேலே ஃபெவிக்காலை தடவி அதில் தான் ஒட்டினது இந்த கிளி. ஃபெவிக்கால் மேலே நம்ம அந்த உள்ள நூலை சுற்றிருக்கேன். அது கண் வச்சுருக்கேன். மூக்கும் அதே மாதிரி தான் வேறு கலரில் சுற்றிருக்கேன். இந்த லீஃபெல்லாம் நம்ம கிராஃப்ட் கடையில் வாங்கின லீஃபு. இந்த ரோஸு நம்ம கிளிப்பு தலையில் வைப்போம் பார்த்திங்களா, அதில் உள்ள கிளிப்பு இது. இதை வச்சு இப்படி சொருகி விட்டுருக்கேன். அவ்வளோதான். இது இதே மாதிரி தான். இது பார்க்குறதுக்கு வால் ஹேண்டிங் மாதிரி இருக்கும். நமக்கு தேவையில்லாத பொருள் வேஸ்ட்டு கேஸ்கட்டில் பண்ணது. இது சீடி தான். இது பழைய சீடியில் நடுவில் மிரரை ஒட்டி சுற்றி ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இது இன்விடேஷன் கார்டில் சொஸ்திக் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி அது மேலேயும் ஸ்டோன் ஒர்க் பண்ணி ஃபெவிக்காலை வச்சு செவுத்துலேயே வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது செவுத்தை விட்டு பெயிண்டிங் பண்ணும்போது தான் எடுக்கணும். இது பக்கெட்டோட மூடி. நம்ம பெயிண்ட் வாலி இருக்கும் பார்த்திங்களா பக்கெட்டு, அந்த பக்கெட்டோட மூடி இது வந்து நம்ம அந்த கிளியெல்லாம் கோக்கிறதுக்கான டியூப்பு. இந்த டியூப்பு ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினது தான். நடுவில் குட்டி மணி. அந்த மணியை கோத்து கீழே ஒரு மணியை கோத்து நானாகவே ஹோல் போட்டேன். இல்லை ஊசியை பழுக்க வச்சு அடுப்பில் வச்சு ஊசியை பழுக்க வச்சு ஹோல் போட்டு 1லேருந்து ஆரம்பித்து 1 2 3ன்னு இப்படியே ஒட்டி சுற்றி கட்டிட்டு வந்தேன். ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. ஆனால் செவுத்தில் மேலே சுற்றி விட்டுட்டு கீழேருந்து பார்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். கீழே இந்த பிளேட்டில் அடியில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் வாலியோட மூடி இந்த பிளேட்டு வந்து நம்ம கிரைண்டர் இருக்கும் பார்த்திங்களா, ஓடாத கிரைண்டரு, பழைய கிரைண்டரு, அந்த கிரைண்டரோட மூடி தான் இதுவும். இந்த டியூபெல்லாம் கடையில் தான் வாங்கினேன். கிராஃப்ட் கடையில் வாங்கி இந்த கிளி பின்னுற ஒயரை வாங்கி இந்த கிளி வந்து நான் யூடியூப்பை பார்த்து தாங்க செஞ்சேன். இப்போ தான் இது செஞ்சது. ஒரு 6 மாதம் இருக்கும். செஞ்சு இதை வச்சு அப்படியே 2 சைடும் 2 மணியை வச்சு கண்ணுக்கு தைச்சேன். மூக்கு வந்து நம்ம கூட பின்னுற ஒயர் தான் அந்த மூக்கு. இதை வச்சுட்டு இந்த டியூப்பு கடையில் வாங்கி இந்த கிளியை கோத்து இந்த பிளேட்லேயும் நானாகவே தான் ஹோல் போட்டு கீழே வந்து ஜமிக்கி வச்சு இது அப்படியே ஒட்டியிருக்கேன். ஃபெவிக்காலை வச்சு ஒட்டினது தான் இது. ஒட்டிட்டு அப்படியே ஆர்டர் படி முதல்ல 1 டியூப்பு, அடுத்து 2 டியூப்பு, 3 டியூப்பு, 4 டியூப்பு, மொத்தம் இதில் வந்து 40 கிளி இருக்குது. இது அந்த கிளி பின்னாலும் அதே மாதிரி ஒயர் தான் இது. இந்த ஃபிஷ்ஷை தனித்தனியாக பின்னி
இதுலேயே ஊசியை விட்டு கோத்து மணி கோத்து இது சாதாரணமான அந்த இது ஒரு பிளேட் இது இதில் வந்து ஒரு 6 பீஸ் செஞ்சுருந்தேன். அதை அப்படியே மணியை கோத்து அதுவும் இதை மாதிரி கட்டி மேலே சீலிங்கில் ஊக்கு இருக்கும் பார்த்தீங்களா வீட்டில், அந்த சீலிங் ஊக்கில் தான் இது எல்லாமே மாட்டி விடுவோம். எங்கள் வீட்டு ஹாலில் 6 ஊக்கு தான் இருக்குது. 6 ஊக்குலேயுமே ஒன்று ஒன்றா கட்டி தொங்க விட்டு வச்சுருப்பேன். இது முதல்ல நான் செஞ்ச வால் ஹேங்கிங் தான். இதில் உள்ளது எல்லாமே நான் கிராஃப்ட் கடையில் வாங்கினது தான். இது மேலே உள்ள பிளேட்டும் கடையில் வாங்கினது. 2 பிளேட்டு ஒரே மாதிரி இருக்கும், 2 பிளேட்டும். இந்த மணி எல்லாமும் கடையில் வாங்கி நானாக தான் இதை கோத்து ஒரு 3 வருஷம் இருக்கும். அப்பப்போ டஸ்ட்டு படியும், க்ளீன் பண்ணி மாட்டினா புதுசு மாதிரியே இருக்கும். இது கலசம், இந்த கோவில் கும்பாபிஷேகத்துலலாம் கொடுப்பாங்கள்ல அந்த மண்பானை கலசம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. இதில் ஃபெவிகாலை தடவி கலர் கலராக உள்ள நூலை சுற்றி ஒட்டி வெயிலில் நல்லா காய வச்சேன். காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கலரில் உள்ளத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்டோனை ஒட்டிட்டு ஒரு உரி மாதிரி இந்த பானையையும் மேலே தான் கட்டி தொங்க விடுவேன். அதுக்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வெயிட்டு தாங்குற அளவுக்கு வேணுங்கிறதுனால வளையலில் உள்ள நூலை சுற்றி அதெல்லாம் 4 சைடும் 4 பக்கமும் வச்சுருக்கேன் பாருங்கள். 4 பக்கமும் உள்ள நூலை ஜடை மாதிரி பின்னி அதை அப்படியே சேர்த்து கொண்டு வந்து உரி மாதிரி ஒன்றாக்கி இது மேலே நம்ம ஒயர் போடுற கூடையோட ஒயர் இருக்குது பாருங்கள், அதில் செஞ்ச பூ தான் இது எல்லாமே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள். அது எல்லாத்தையும் செஞ்சு அந்த ஒயர்லேயே கோர்த்து பூஜாடி மாதிரி அதில் போட்டு இதையும் மேலே தான் சீலிங்கில் தான் கட்டி விடுவேன். இதுவும் இந்த மேலே உள்ள மூடி வந்து நம்ம கிரைண்டரோட மூடி தான். இதுவும் பழைய கிரைண்டரோட மூடி. அந்த கிரைண்டரோட மூடியில் அளவு வச்சு கோணி ஊசியை பழுக்க வச்சு ஹோல் போட்டேன். ஹோல் போட்டுட்டு இந்த டியூபெல்லாம் அந்த கிளிக்கு வாங்கின டியூப்பு தான் இது. பாக்கி இருந்த டியூப்பு ஒன்று கொஞ்சம் கலர் வேறு இருக்கும். ஒயிட்டு ப்ளூ ஒயிட்டு ரெண்டும் சேர்ந்தது. இதில் இந்த குட்டி குட்டி மணி குட்டி பீட்ஸ் தான் இது எல்லாமே. இது கலராக இது எல்லாத்தையும் கோர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து முதல்ல 1, அடுத்து 2, அதுக்கப்புறம் 3, கடைசியாக 4 இது எல்லாத்தையும் செட்டாக சேர்த்து இதையும் கட்டி மேலே சீலிங்கில் தொங்க விடுறது. இது கீழே உள்ளது மூங்கி கூட. இது கடையில் வாங்கினது தான், கிராஃப்ட் கடையில் வாங்கினது. மேலே நம்ம வாழை மட்டையில் இருக்கும்ல நார், அந்த இந்த நார். இது வந்து கிளி. இந்த கிளி வந்து உளநூலில் செஞ்சது தான். இதுவும் யூடியூப்பை பார்த்து தாங்க நான் செஞ்சேன். அதில் செஞ்சப்போ புதுசாக இருந்தது. இப்போ நூலெல்லாம் கொஞ்சம் வெளுத்ததுனால கொஞ்சம் பழச மாதிரி தெரியுது. அதை அப்படியே செஞ்சு இது மேலே வச்சு இதையும் 2 சைடும் நூலை கோர்த்து ஜன்னலில் கட்டி விடுவாங்க. இது அட்டையில் வரைஞ்சி அதை வந்து அந்த யானை மாதிரி அப்படியே கட் பண்ணோம். முதல்ல பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டு அதை அட்டை மேலே வச்சு அட்டையில் வரைஞ்சி இந்த பேப்பரை கட் பண்ணி அது மேலே அந்த வெல்வெட்டு துணி இருக்கும்ல, அந்த வெல்வெட் துணியை ஒட்டிட்டு அந்த ஸ்டோன் ஒர்க்கு கழுத்தில் ஒரு பெல்லு இதை வச்சு அட்டை தான் அது, இன்விடேஷன் கார்டு அந்த அட்டை அதுதான். அதை அப்படியே கட் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். செவுத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஃபெவிகாலை வச்சு ஒட்டினது. இது சிடி, வேஸ்ட்டு சிடியில் ஸ்டோன் ஒர்க். இந்த கிளி ஒயரில் பின்னது தான் இது. பின்னிட்டு நடுவில் மணி கோத்துருக்கேன். இந்த மணியெல்லாம் கிறிஸ்டல் மணி, பாப்பாவோட அந்த கழுத்தில் போட்டிருக்கிற மணி, அருந்த மணியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான். அதே மாதிரி உள்ளதை தான் இதில் கோத்தேன். நூலில் இந்த மணியை கோத்து நடுவில் ஒரு கிளியை கோத்து நம்ம நிலப்படி ஓரம், இந்த வாசல் ஓரம் அப்படி நீட்டாக தொங்க விட்டுருவாங்க. 15 கிளி வருது. 15 கிளியும் கரெக்டாக அந்த மேலேருந்து நிலப்படி மேலேருந்து கீழ் வரைக்கும் உள்ளது அப்படியே தொங்க விட்ருவோம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு. நடுவில் அந்த கிறிஸ்டல் மணிங்கிறதுனால அந்த மணி வெளுக்கவும் இல்லை, அப்படியே இருக்குது. இது நிலப்படியில் மாட்டுற மணி தோரணம். இதுவும் நானே செஞ்சது தான். இந்த மணியெல்லாம் வாங்கினது கிராஃப்ட் கடையில் வாங்கி நானே கோத்தது தான். இது அப்படியே அடுக்கடுக்காக கோத்து நிலையில் கட்டி 2 சைடும் வளையம் வச்சு ஆணியில் மாட்டி விட்டுருவோம். இது கலசம். இந்த கலசம் வந்து அட்டையில் கட் பண்ணி கலசம் மாதிரியே கட் பண்ணிவிட்டு அந்த லீஃப்லலாம் க்ரீன் கலர் ஸ்டோனு, மேலே உள்ளது தேங்காய்க்கு உள்ளது எல்லோ கலர் ஸ்டோனு, கீழே உள்ளதெல்லாமும் அந்த தனித்தனி ஒவ்வொரு டிசைனில் உள்ள ஸ்டோனை ஒட்டி அந்த பூஜை ரூம் டோரில் ஒட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க மேடம். எல்லாமே நாங்கள் மயிலாடுதுறையில் பெரிய கடை தெருவில் மகா காவேரின்னு ஒரு கிராஃப்ட் கடை இருக்குது. ஃபேன்சி ஸ்டோர் அண்ட் கிராஃப்ட் ரெண்டுமே இருக்கும் அங்கே தான். எனக்கு அதாவது முடிஞ்ச வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஓரளவு வேஸ்ட்டு பொருளில் செஞ்சது தான் எல்லா கிராஃப்ட்டுமே. 1, 2 தேவைப்பட்டது. நான் மயிலாடுதுறையில் உள்ள பெரிய கடை தெருவில் இருக்கிற மகா காவேரி
கிராஃப்ட் அண்ட் ஃபேன்சி ஸ்டோர் அந்த கடையில் தான் இந்த ஸ்டோனு மேட்டு உள்ள நூல் மேட்டு அதெல்லாம் அங்கே தான் மேம் வாங்குவேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஆனந்தி சிஸ்டர். நல்ல அழகான விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வியூவர்ஸ், நீங்களும் உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கை வீடியோவாக அல்லது ஆடியோவாக ஷேர் பண்ண விரும்பினால், இதே மாதிரி உங்களோட எண்ணங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்க விரும்பினால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். 9445266602 9445266602. ஆனந்தி சிஸ்டருக்கு என்னோட நன்றிகளை மீண்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். மயிலாடுதுறையிலேருந்து அனுப்பி வச்சுருக்காங்க ஆனந்தி சிஸ்டர். ஏற்கனவே இவங்களோட கோலங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய மயில் கோலங்கள் போட்டு அனுப்பியிருப்பாங்க. அது எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரங்கோலி இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் இதுவும் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இமேஜஸில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே கூடை டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோவாக நம்ம வனஜா ஃப்ரம் தஞ்சாவூர் அவங்களோட இமேஜஸ் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.